வணக்கம். உலக பொருளாதாரத்தில் இருக்கிற வைத்த வலி இந்தியாவில் இந்த பிரச்சனை அந்த இதுதான் இங்கே எதிரொலிச்சிருக்கு. இதை எதிர்பார்த்தோம். நம்ம அடுத்த விஷயத்த நம்ம பேசலாம். மெயின் மேட்டரை பார்க்கலாம். ஜப்பான்ல இருந்தா அங்க இருக்கிற வைத்த வலி தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆச்சு. ஜப்பான்ல என்ன பிரச்சனைன்றது ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜப்பான்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ரைட் USD ஜாப்பனீஸ் yen $1க்கு 162 ஜாப்பனீஸ் yen கிடைச்சிட்டு இருந்துச்சு. ரைட் போன வாரம் 31ஆம் தேதி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 155 yen கிடைச்சிட்டு இருந்துச்சு ஃபார் $1. இன்னைக்கு 142 தான் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஜாப்பனீஸ் yen ஸ்ட்ராங் ஆகுது, டாலர் வீக் ஆயிட்டு இருக்கு. ஏன் இது ஆகுது? இது பிரச்சனை ஆல்மோஸ்ட் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பத்தி மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. 38 வருஷம் கழிச்சு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அந்த வட்டி விஷயம் இருக்கு தெரியுமா, யூஎஸ்ல சரி மற்ற நாடுல எல்லாம் நம்ம இன்ஃபிளேஷன் பேசுறோம். அவனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ளேஷன். ரைட், நம்ம நாட்டுல 100 ரூபா பொருள் அடுத்த வருஷம் 107 ரூபா போகுது. நம்ம ஊர்ல 7% இன்ஃபிளேஷன் இருந்துச்சு, இப்ப 5.5%ன்றாங்க. ஸோ இந்த வருஷம் 100 ரூபா விற்கிறது அடுத்த வருஷம் 105 ரூபா போயிட்டு இருந்துச்சு. ஜப்பான்ல டிஃப்ளேஷன் 100 ரூபா வித்துட்டு இருந்துச்சு, அடுத்த வருஷம் 98 ரூபாய்க்கு போகுது. ரைட், டிஃப்ளேஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும், எனக்கு கரெக்ட் டேட்ஸ் நான் சொல்ல, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஜப்பான்ல என்ன ப்ராப்ளம் சொன்னால், நீங்க பேங்க்ல கேஷ் போட்டால் ரைட், நீங்க டிபாசிட் போட்டீங்கன்னா நீங்க 2 ரூபா வட்டி கொடுக்கணும் பேங்க்குக்கு. நீங்க பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். 0% ஒரு சில டைம்ல உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் கிடைச்சிருச்சு. அப்ப நீ பேங்க்ல இருந்து லோன் வாங்கினா உனக்கு வட்டி கொடுக்குறேன்ற மாதிரி, காசு செலவு பண்ணுங்கடான்ற. இது மாதிரி 33 வருஷம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஊர்ல RBI மாதிரி, யூஎஸ்ல ஃபெட் மாதிரி அங்க பேங்க் ஆஃப் ஜப்பான் வாங்க. போன பேங்க் ஆஃப் ஜப்பான் மீட்டிங்ல அதை 0 ஆக்கிட்டாங்க. நீங்க 0% இன்ட்ரெஸ்ட்ன்றது எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் 0ல இருந்து 0 to 0.1%. எவ்வளவு? 0.1% வட்டி. என்ன அநியாயம் இல்லை? சரி, இந்த 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி அநியாய வட்டி ஏத்துனாங்க. 33 வருஷம் இல்லாத வட்டி ஏத்துனாங்க. என்னதுன்னு தெரியுமா? 0.25%. எவ்வளவு? வருஷத்துக்கு 0.25%. எரியுதா இல்லையா? நம்ம இங்க டெய்லி 1% கொடுக்கறதுக்கு மார்க்கெட்ல ரெடியா இருக்கிறாங்க நிறைய பேர். கோயம்பேடு மார்க்கெட் போங்க, கந்து வட்டிலாம் டெய்லி 5%லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதாவது நீங்க 95,000 ரூபா கொடுப்பாங்க, ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நீங்க 1 லட்சம் ரிட்டர்ன் பண்ணணும். அது ஆக்சுவலா கால்குலேட் பண்ணா 5 ரூபா வட்டியில அதுக்கு மேல வரும். ரைட், இது மாதிரி வட்டி இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஜப்பான்ல வருஷத்துக்கு 0.25% அநியாய வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? இந்த ஏத்துனதுக்கான விளைவு தான் இந்த சார்ட். நீங்க பார்த்த சார்ட் 38 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெவல் இருந்துச்சு. இப்ப மீண்டும் அந்த லெவல டச் ஆயிருக்கு. 1990 மோதும் அந்த லெவல் இருந்துச்சு. இப்ப அந்த லெவல மறுபடியும் டச் ஆயிருக்கு. மேட்ருக்கு வரலாம். இப்ப இந்த 30 வருஷமா மக்கள், ஜாப்பனீஸ் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயத்த பண்ணாங்க. பேங்க்ல லோன் எடுப்பாங்க, நேரா போய் யூஎஸ்ல டி பில் இருக்குல்ல, அவங்க அந்த கவர்மெண்ட் பாண்டு, அதுல பணத்தை போடுவாங்க. அது போடும்போது 2.5-3% வட்டி கிடைக்கும். இப்ப ரீசெண்டா தான் அந்த கொரோனா சமயத்துல தான் உங்களுக்கு 0%ல இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2.5-3%ன்றது உங்களுக்கு வட்டி கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப யூஎஸ்லயும் அநியாய வட்டியில இருக்கு. என்னது? 4.25-5%ல இருக்கு வருஷத்துக்கு. மாசத்துக்கு இல்லப்பா. இந்த கந்து வட்டி, மீட்டர் வட்டி வாங்கிட்டு இருக்கவங்க கதெல்லாம் வேணாம். வருஷத்துக்கு 5%, அது அநியாய வட்டி. ரைட், அதுதான் குறைங்கன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 4.5% இருக்கு. ஸோ அந்த 4.5% வாங்கி எப்படி கவர்மெண்ட் இவங்க 0% வாங்கி யூஎஸ்ல போடுவாங்க, 4.5% வருது. அந்த சர்டிபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிபிகேட்டை புரோக்கர்கிட்ட கொடுத்து அந்த அதுக்கு மார்ஜின் வாங்கி அதை மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அது கமாடிட்டி ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது யூஎஸ்ல உலகம் பூரா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜாப்பனீஸ் மக்கள் ஃப்ரீயா காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. டப்புன்னு கவர்மெண்ட் 33 வருஷம் கழிச்சு வட்டியை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். ரைட், 0.1% ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ 0.25 ஏற்றினோன்னு பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். என்ன பல்புனா,
கவர்மெண்ட் வட்டியை ஏற்ற போறாங்க, டப்புன்னு ஏற்ற போறாங்க, இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னு சொன்னால் உலகத்துல எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ண கேஷ் மீண்டும் ஜப்பானுக்குள்ள வருது. அது எப்படி வரும்? அவங்கவுங்க பொசிஷன்ஸை ஸ்கொயர் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு எஃப்டி, நம்ம இந்தியா மார்க்கெட் வச்சுக்கலாம், நான் வந்து எஃப்டியை வந்து வச்சு அந்த எஃப்டிக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவேன், இந்த பொசிஷன் இருக்குல்ல, நான் டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருக்கிறேன்னு வச்சுங்க. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நான் எஃப்டி போட்டிருக்கேன். அந்த 1 லட்ச ரூபா மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரேன், எனக்கு 95,000 ரூபா மார்ஜின் மணி கிடைக்கும். அந்த 95,000 ரூபாவை நான் தூக்கிட்டு போய் மார்க்கெட்ல போடுறேன். சரி, டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸை விற்பேன். விற்றதுக்கு அப்புறமா இந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணுவேன். அந்த எஃப்டி தான் வந்து யூஎஸ்ல இருக்கிற T-bill. கவர்மெண்ட், யூஎஸ் கவர்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுது. இதை வித்துட்டு இதை விற்கிறாங்க. இதை வித்துட்டுனா அவன் கையில வந்து டாலர் இருக்கு. அப்போ அந்த டாலரை என்ன பண்றான், டாலரை வித்து ஜாப்பனீஸ் என்ன வாங்குறான். ரைட், ஆல் ஆஃப் எ சடன் இந்த 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 இது வரும்போதும், இந்த சிச்சுவேஷன் வரும்போதும் எல்லாம் கிடு டாலர்ஸை வித்துட்டு ஜாப்பனீஸ் என்ன வாங்குறாங்க. நினைச்சு பாருங்களேன், நேற்று வரைக்கும் $1 கொடுத்தா எனக்கு வந்து 160 ஜாப்பனீஸ் என் கிடைச்சிச்சு. இன்னைக்கு காலையில 146 கிடைச்சிச்சு. ஒரு வாரத்துல 10 நாளைக்குள்ளார 60ல இருந்து 62ல இருந்து 46க்கு வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 7 o'clock ரெக்கார்ட் பண்ணும்போதும் 142 வந்துருச்சு. ஸோ 10 நாள்ல 20 எண் காணானால் பெரிய லாஸ் இல்லை, அவ்வளவுதான். ஸோ மார்க்கெட் ஜாப்பனீஸ் எண் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது வரைக்கும் ஊர்ல நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பேசினாங்க. பட் இதுக்கும் ஜாப்பனீஸ் மார்க்கெட் கீழே வந்து இன்னைக்கு 13%, இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் 13% மைனஸ்ல வந்து விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னதுன்னு சொன்னால், நம்ம டெக்னிக்கலா சில விஷயங்கள் நம்ம பேசலாம், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பேசலாம். இது ஒரு ஃபோன், ரைட்? இது வந்து லெட்ஸ் சே நம்ம ரூபி டேர்ம்ஸ்ல வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து இது வந்து ரூபி வந்து 84 டச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சில்லறை விட்டுங்க, 84. இது வந்து 8,400 rupees இந்த ஃபோனு நம்ம வச்சுக்கலாம். 8,400 rupees சொன்னால் நான் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல போய் விற்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் இது வந்து $100. கரெக்டா? இன்னைக்கு ரூபி வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா 84க்கு பதிலாக இட் ஹஸ் பிகம் 80 rupees ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஜப்பான்ல அதான் ஆச்சு, 160ல இருந்து 140 ஆயிடுச்சு, ரைட்? இப்போ இது வந்து 84ல இருந்து லெட்ஸ் சே 75 ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு 10 ரூபா குறைஞ்சிருச்சு. அங்கேயும் 20 ரூபா குறைஞ்சிருக்கு, நம்ம இது 10 ரூபான்னு வச்சுங்க. 70 rupees ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னால், நேற்று வரைக்கும் நான் வந்து $100 வித்துட்டு இருந்தேன். ஏன்னா 84 ரூபா டாலர். அப்ப 8,400 எனக்கு கிடைச்சி இருந்துச்சு. இன்னைக்கு அதே ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் 8,500 rupees. ஆனால் ருபிக்கும் டாலருக்கும் நான் 70 ரூபாய்க்கு வந்துட்டேன். 70 ரூபா வந்துச்சுனால் நான் $120 இது கொடுத்தாதான் அங்க இருந்து எனக்கு வந்து 8,400 ரூபாய் கிடைக்கும். அப்ப அமெரிக்கால நான் நேற்று வரைக்கும் $100 வித்துட்டு இருந்தேன், இன்னைக்கு $120 சொன்னால் நான் காம்படிஷன் கிடையாது. ஏன்னு சொன்னா ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் வந்து $120 கிடைக்குது, இதே இது சைனா ப்ராடக்ட் வந்து $100 கிடைக்குதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்ப காம்படிஷனே இல்லாத போயிடும். அப்ப என்ன ஆகும்னு சொன்னால், ஜப்பானோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் செம்மையா அடி வாங்கும். அவனுக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன் இருக்கும்ல, ஜெர்மனோ இல்ல பிரான்ஸோ இல்ல யூகேவோ இல்ல யூஎஸ்ஓ இல்ல சைனாவோ, அங்க கம்பீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அடி வாங்கிடும். ஜப்பான்ல இருந்து யூஎஸ்க்கு ஹெஃப்டியா நிறைய கார்கள் போயிட்டு இருக்கு, ரைட்? நிறைய எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அது எல்லாம் அடி வாங்கும். அப்போ அது எல்லாம் அடி வாங்கணும்னால் கம்பெனியோட கெதி என்ன ஆகும்? கம்பெனிக்கு லாசஸ் வரும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அது எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்ல தானே காட்டும். அதான் வந்து இன்னைக்கு காட்டிச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு வீக் ஆயிருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83, 70, 80 அந்த லெவல்ல இருந்து 84.20க்கு வந்து போயிருக்கு. அது 84.20 போனதுக்கு வந்து வேற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. எப்பயுமே வந்து அந்த பஞ்சாயத்து வந்து என்னதுன்னு சொன்னால், கோல்டு விலை ஒரு நல்ல சப்ஸ்டான்சியல் லெவல்ல போனதுக்கு அப்புறமா அது கீழே உழுவுது,
இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $60 பக்கமாக விழுந்துச்சு. அது கீழே விழுவும் போதும் கவர்மெண்ட் வந்து காப்பாற்றி ஆகணும். இதில் வந்து பணக்காரனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அந்த எண்ணம்லாம் கிடையாது, ரைட்? ருப்பி டேர்ம்ஸில் கோல்டு வந்து அரௌண்ட் 7,100 லெவலில் இருக்குது. நினச்சி பாருங்க, இன்னைக்கு $60 வந்து 1.5%, 1.25% கீழே விழுவுது. சில்வர் ஆல்மோஸ்ட் 5.5% கீழே விழுவுது. அப்போ விழுவும் போதும் இந்தியாலையும் கோல்டு அண்ட் சில்வர் கீழே விழுவும். நீ அப்படியே விட்டா என்ன பிரச்சனை வரும்? பெரிய பிரச்சனை வரும். பேங்கிங் செக்டர் எல்லாம் திவால் ஆகும், NBFC எல்லாம் திவால் ஆகும். இன்னைக்கு சென்னையில் வந்து 24 கேரட் கோல்டு வந்து 6,470 இருக்கு, ரைட்? எடுத்துக்கலாமே. கோல்டு வந்து இந்த 2.5% கீழே விழுந்துச்சு. 2.5% கீழே விழுவும் போதும் என்ன ஆகும்? பெரிய அடி வாங்கும். இவ்வளோ நாள் வந்து நடுப்புற வந்து அந்த குஷன் இருந்துச்சு. இப்போ அந்த குஷன் கிடையாது. என்ன குஷனு? கஸ்டம்ஸ் டியூட்டின்ற ஒரு குஷன் இருந்துச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் ஏலத்துக்கு போகும்போதும், உங்கள் நகை ஏலத்துக்கு போகும்போதும் அவன் வந்து அந்த ஜிஎஸ்டி ரேட்டோட எடுத்துக்க மாட்டாங்க. கோல்டு ரேட்டு, ஜிஎஸ்டி பில் இல்லாத இருக்கிற கோல்டு ரேட் இருக்குல்ல, அந்த ரேட்டு தான் எடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு அந்த குஷன் வந்து வெறும் 5%, 6% ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், பேங்க்ஸ், NBFC இந்த லோன்லாம் கொடுக்குறாங்களா, முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம், இவங்க எல்லாருமே வந்து அடி வாங்குவாங்க. அந்த அடி வாங்காத இருக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன வழி சொன்னால், இட் இஸ் ஒன்லி தட் ருப்பியை டிப்ரிஷியேட் பண்ணும். இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், இது ஏற்றுனா ஓரளவுக்கு வந்து ருப்பியை காப்பாற்ற முடியும். அப்படி என்னடா கவர்மெண்ட்டுக்கு இவங்களெல்லாம் காப்பாற்றணும்னு தலையெழுத்துன்னு சொன்னால், நினச்சி பாருங்களேன், மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு 1000 ரூபா கோல்டோட விலை வந்து குறையுது, 1000, 1500 ரூபா குறையுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அப்போ பேங்க்ல அடமானம் வச்ச நகைகள், முத்தூட் ஃபைனான்ஸ் இல்லை NBFCயில் வச்ச அடமானம் வச்ச இது சேட்டுங்கள்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வரும், ரைட்? ஹெவி செல்லிங் இருக்கும். ஹெவி செல்லிங் இருக்கும் போதும் கிராஷ் ஆகும். NBFC ஆகட்டும் இல்லை பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து கிராஷ் ஆகும். அது கிராஷ் ஆகாது இருக்கிறதுக்கு எப்பயுமே வந்து இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தான் இன்னைக்கு ருப்பி வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆனது. இது வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. இது வந்து சப்ளை டிமாண்டு, இந்த கதை மட்டும் இல்லை, நிறைய வந்து டாலர் ரிக்குவயர்மெண்ட் தேவை இருந்திருக்கும். எங்க இருந்தா டாலர் ரிக்குவயர்மெண்ட் தேவை இருக்கும்? கோல்டு விலை குறைஞ்சிருச்சு, ஆயில் விலை $82 $75 வந்துருச்சு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ற பொருளும் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ எங்க வந்து உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? ஆகிறதுக்கான சான்சஸே கிடையாது. சரி, நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ள போக வேணாம். பட் ரைட் நவ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சூழ்நிலை. இன்னைக்கு உலகத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும், உலகம் பூரா பிளஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இமோஷன்ஸ், எந்த இமோஷன்? இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஜப்பான். ரெண்டாவது வந்து யூரோப் ஏன் விழுந்துச்சு? உள்நாட்டு பிரச்சனை. நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, லண்டன்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வச்சு அங்க வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அங்க பயங்கரமான அடித்தடி தகவல் நடந்துட்டு இருக்கு, ரயட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. இமிகிரேஷன், அதாவது ஆப்பிரிக்கால இருந்து மற்ற நாட்டுகள்ல இருந்து இல்லீகலா பிரிட்டனுக்குள்ள வந்த ஆட்களை வந்து வெளியில போட போறேன், அது வந்து ஒரு பெரிய ரைட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஆட்கள் எல்லாம் திருப்பி அனுப்ப போறோம்னு சொன்னா ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான வேலை நடக்குதோ, அதே தான் வந்து அந்த ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சைடு பிரச்சனை. ரெண்டாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, US வந்து ரிசெஷன்ல போயிடும். அதாவது இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலன்னாங்க. அது கட் பண்ண போறன்னு இண்டிகேஷன் வந்தோடனே அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, டேட்டாஸ் சரியில்லை, ஜாப்லெஸ் டேட்டாஸ், ரைட்? அங்க வேலை வாய்ப்பு நிறைய பேத்துக்கு இல்லாத இருக்கு, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது ஆயிருக்கு. ஒன்று. க்ளோஸ் டு அபவுட் 10,000 பேத்துக்கு மேல டெக்கீஸ், ரைட்? இந்த IT கம்பெனிஸ்ல வேலை பண்றவங்களுக்குலாம் வேலை போயிருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பெரிய லெவலில் அடி வாங்கும் போதும் US வந்து என்ன காட்டுது? அவங்க வந்து ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது ரிசெஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஒய் க்ரூடு, காப்பர் இது எல்லாமே வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. கோல்டு சில்வர் அடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் they don't want Russia or any other enemy countries to benefit out of trade. அவங்க எங்க கை வச்சிருப்பாங்க? ரெண்டு இடத்துல தான் கை வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து க்ரூட்ல வந்து புக்கிங் பண்ணியிருப்பாங்க, அதாவது பைல இருந்திருப்பாங்க.
இன்னொன்று வந்து கோல்டு அண்ட் சில்வர்ல பண்ணியிருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து வந்து மோஸ்ட் லைக்லி கொஞ்ச நாள்ல அந்த டேட்டா வரும்போது நம்ம பார்க்கலாம். ஜாம்பவான்கள், அதாவது நீங்க நானு நம்மளாம் வந்து ஒரு எறும்பு கூடயும் கிடையாது. பெரிய பெரிய புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, பல லட்சம் கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ற அவங்க கூடயும் கிடையாது. அதுக்கு மேல வந்து நாடுகள், அமெரிக்கா, சைனா, ஜப்பான் ஆர் யுஎஸ்எஸ், ரஷ்யா, ஈரான், இவங்க மாதிரி நாடுகள் வந்து அங்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க் வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்பெல்லாம் நம்மலாம் எந்த மூலை அப்படி போய் உட்காந்துட்டு இப்படி உட்காந்துக்கணும், ரைட்? குத்துக்கால் போட்டுட்டு ஐயா நாங்களாம் தாங்க மாட்டோன்றது. சில்வர்ல எத்தனை பேர் வந்து எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். நிறைய குடும்பங்கள் காணாம போயிடுச்சு. நிறைய பேர் வந்து பைல வந்து இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 50 லாட் 100 லாட்லாம் வந்து பைல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மார்ஜின் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க பாத்துங்க. ட்ரேட் பண்ணும் போதும் எஸ்பெஷலி ஹியூஜ் சுனாமி வர சமயத்துல ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு புத்திசாலித்தனமா ஓரத்துல உட்காரதான் புத்திசாலித்தனம். என்ன நேயர்களே, உங்களுக்கு ஒரு பரவலா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஜப்பான் டாலர் மாறும் போதும் அந்த நாட்டோட பொருளாதாரம் அண்ட் அவங்களோட எக்ஸ்போர்ட் எப்படி பாதிப்பு வரும், அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த ரூபி டாலர் விஷயம் மாறுதுன்றது ஒரு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.